சார் வணக்கம். இந்த அகோரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த துறவிகள், அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு தனி உலகம் போல தான் வந்து நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அகோரியா மாறுறாங்கல்ல சார், அது வந்து அவங்களுக்கு எப்படி தூண்டுது? அகோரிகள்லாம் வடநாட்டுல தான் இருக்காங்க. இப்போ வடநாட்டுல தான் இருக்கு. அது இன்னும் சொல்லப் போனா காசியில தான் இருக்காங்க. காசியில. ஓ! காசியில தான் அவங்க அகோரிகள். இமயமலை அடிவாரத்துல இந்த 2 இடத்துல தான் இருக்காங்க. சாமியார் இருக்கிற பேர்ல அவங்க என்னென்னவோ பண்றாங்க. ம். சிறுநீரை குடிக்கிறது எல்லாம் பண்றாங்க. அது போட்டோஸே வந்துருக்குது. அவன் நிர்வாணமா நிக்கிறான், அவன் யூரின் பாஸ் பண்றான், ஒரு ஆள் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அங்க இருக்குது. ஏங்க அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 100 அரசு பள்ளிகள் மூடப்பட்டனன்னு வருது. ஆமா. படிக்கக்கூடாதுங்கிற மாநிலங்க, அறிவு வந்துடக்கூடாதுங்கிற மாநிலம், காட்டு மிராண்டிகளை சுத்துற மாநிலம். அங்க போய் நம்ம என்னத்தை பண்ண முடியும்? அங்க அகோரி தான் இருப்பாங்க. மனிதர்களை திங்கிறவங்க அங்கதான் இருப்பாங்க. அந்த மாதிரி மாநிலம். சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டு இருக்கான், ஒரு ஆள் வந்து ராக்கெட்ல மேல போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அகோரின்னு சொல்லிட்டு மனுஷ மாமிசத்தை திங்கிறவன அதே ஊர்ல தான் இருக்கான். அதுதான் வேடிக்கை. சனாதனம் இன்னும் மாறலைங்க. ஓ! அதுவும் சனாதனத்தினோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். அவன் அகோரி என்ன இயேசுவை கும்பிடுறான், அல்லாவை கும்பிடுறான், சிவனை கும்பிடுறான். அப்புறம் சிவன் இல்ல, அவனுக்கு எந்த சாமியும் கிடையாது. அவனே சாமி. ஓ! அவனே சாமி. மனுஷன் இதை திங்கிறான்னாக்கா அவன் என்ன எப்படி இருக்க முடியும்? பிணந்தின்னிங்களா இருக்காங்களா? ஓ! அதான் அந்த காலத்திலேயே பாரதி எழுதியிருக்காரு, பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு. ஆக அந்த பிணத்தை திங்கிற இது இருந்தது. அது கேனிபால்ஸ்ன்னு பேர். ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க ஒரு காலத்துல, ஆதிவாசிகள். காங்கோல இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த மனிதர்களை சாப்பிட்றவங்க கேனிபால்ஸ்ன்னு பேர். அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ரிஃபைன் ஆகி இன்னைக்கு கேனிபால்ஸ் இல்லை. ராபின்சன் குரூசோங்கிற ஒரு நாவலில் வந்து கேனிபால்ஸுக்கிட்ட அவன் சிக்கிக்குவான். எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் கதை. கேனிபால்ஸ்னா மனிதர்களை சாப்பிட்றவங்க. இன்னைக்கு அவங்க இல்லை. அவங்க எங்கே இருக்காங்கன்னா காசிலையும் லக்னோலையும் டெல்லியிலையும் சப்தர்ஜங் ரோட்ல அங்கே எல்லாம் தான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பதறது ரொம்பவே ஒரு இழிவான ஒரு இதுவா இருக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு எனக்கு தாங்க இழிவு. ஆனா அவங்கள வந்து பாக்குறது இங்க இருந்து பஸ் ஏறி போறான்ல. அதான் சொல்றேன், இங்க இருந்து டூர் போறாங்க, ட்ரெயின்ல பிடிச்சு போறாங்க, பிளைட் பிடிச்சு போறாங்கன்னா அகோரிய பார்த்தேன்னு சொல்லி கும்பிட்டு வந்து அந்த மூத்திரத்தை வேற நமக்கு வந்து தீர்த்தமா கொடுக்குறாங்களே. ஐயோ, அதுவும் பார்த்துருக்கேன். அப்புறம் எப்படி அந்த மூத்திரத்தை வண்டி எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். இவன் மூத்திரத்தையும் கொடுத்தாங்கன்னு நம்ம தெரியாது, எவனுக்கு தெரியும்? நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த மாதிரி ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, இன்னும் இருக்காங்க. பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுற ஊர்ல எப்படி நீங்க நாகரிகத்தையும் அறிவியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஓஹோ, இப்படித்தான் நடக்கும். ஓஹோ. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களே தன்னைத்தானே கடவுள்னு கருதிப்பாங்கன்னு சொல்லி, அவங்க ஆடை கூட அணைய மாட்டேங்கிறாங்க. நிர்வாணமா அலையறாங்க. இங்க ரொம்ப நாள் ஒரு ஆள் மந்தவெளியில ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருந்தான். இங்க சென்னையில இங்க ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தான். அப்புறம் அடிச்சு உதச்சு இது பண்ணி அப்புறம் தான் அவன் கிளம்ப போயிட்டான். ஓஹோ, இது எப்போ சார்? இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்தான். அடிச்சு ஓச்சதுக்கு அப்புறம் தான் வந்தான். அதோட தாக்கம் இங்க தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. ஓ, பெரியார் இடம் கிடைச்சதுன்னா நம்ம எங்க வேணாலும் வருவோம். ஓஹோ, பொழப்பு தானுங்க. நல்ல வசூல் இருக்குதுன்னா நான் கூட அகோரியா மாறுவேன். அவ்வளவுதான். தொழில் இல்ல, தொழிற்சாலைகள் இல்ல, வேலை வாய்ப்புகள் இல்ல, என்ன பண்ண சொல்றீங்க? இது மாதிரி வேஷம் போட்டாக்க ஏதோ வர உழுவுற காசு வச்சு பிழைக்கலாங்கிறது. இது மாதிரி தான் வரும். இனிமே அவங்க வாழ்க்கை முறையும் ஒன்று இருக்குல்ல சார். எதனால வந்து இப்போ அவங்க அதிகமா வந்து தகாத உறவுகள், அதே போல இந்த கஞ்சா உட்கொள்ளுதல், உணவே சாப்பிடாம பல நாட்கள் இருப்பாங்க. கஞ்சா கதை விடுவானுங்க. 6 மாசமா சாப்பிடலாம் பாடுங்க. ஆமா, இருந்துட முடியுமா? அந்த மாதிரி சும்மா விட வேண்டியதுதான். காந்தராஜ் 1 வருஷமாக சாப்பிடவே இல்லை, அப்படியே வெறும் காற்றை மாத்திரமே சுவாசித்துக் கொண்டு உயிரோடு இருக்கான்னு விட்டா யாரு வெரிஃபை பண்ண போறா? இல்ல தண்ணீர் அப்படி என்ன வந்து வெரிஃபை பண்ண வந்தாக்கா சனாதனத்துக்கு விரோதியாக நடக்கிற துரோகி, இந்துத்துவ துரோகின்னு கிளப்பி விட்டோன்னா உங்க கதை முடிஞ்சு போகுது. அவ்வளவுதான். தப்பிக்கிறதுக்கு ஒரே லைன் தானே, இந்துத்துவாக விரோதி, முடிஞ்சு போச்சு. தப்பிச்சுக்கிட்டு கொலை பண்றதுங்கிறது இன்னைக்கு நேத்தாங்க நடக்குது. திருஞான சம்பந்தன் பேர் வைக்கிறீங்க, 8000 சமணர்களை கொலை பண்ணி போட்டான். ஆதிசங்கரன் ஒரு ஆளை சொல்றீங்க, பௌத்த மத துறவிகளை நெருப்பு வச்சு கொளுத்தினா. அதானே நடந்தது.
அது மாதிரி வந்த மதம் தானே அது. அதனாலதான் இன்னைக்கும் பிணந்துன்றாங்க அவங்க வழியில வந்தவனுங்க. இப்போ நம்ம தமிழகத்திலே பார்த்துருக்கோம் இந்த நரபலிங்கிற கான்செப்ட். சமீப காலத்துல வந்து ஒரு பேராசிரியர் மற்றும் பேராசிரியை அங்க அந்த தம்பதியினரே தன்னுடைய மகளை வந்து நரபலி கொடுத்த ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடிகிறது. இப்ப இதுக்கெல்லாம் முன்னோடி இந்த அகோரி போன்றவர்களுடைய அந்த தாக்கம் தானா? சிறு தொண்டருங்கிற கதையை கேள்விப்பட்டது இல்லையா? சிவபெருமான் என்ன கேட்டாரு? உன் பிள்ளை கறி சமைச்சு கொடுன்னாரு. தான் பிள்ளைய வெட்டி தான் கொடுக்குறான் சோறு போட்டான். சனாதன தர்மத்தில் இருக்கிறது தான். அதுவும் வந்து மதத்துல இருக்கிறது தான். ஓஹோ. 3 கடவுள்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேர் வந்து ஒரு சாமியாருடைய மனைவி தாரா, அவளை நிர்வாணமா வந்து எனக்கு சோறு போடுன்னு கேட்டாங்க. இது மாதிரி துறவிகள் மாதிரி வந்திருக்கவனுக்கு 3 பேரும் தெரிஞ்சு போச்சு. 3 பேர்த்தையும் தன்னுடைய சக்தியால குழந்தையா மாத்தி குழந்தையா உட்கார வச்சு ஒரு நிர்வாணமா சாப்பாடு போட்டா. அதான் தாரா சசாங்கங்கிற கதை. இதெல்லாம் சனாதன மதத்துல எல்லாமே இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் தப்புன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அன்னைக்கு அதுதான் நியாயம். அந்த நியாயங்கள் இன்னைக்கு தொடருது. இப்ப நீங்க சொல்றீங்க நவீன காலத்திலயும் இப்பவும் கூட அது இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குது. ஒன்றிய அரசு அவங்க கிட்ட தானே இருக்குது. அப்புறம் அந்த ஆட்சி அவங்க ஆட்சியை இது பண்ணாக்கா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். என்ன பண்ண? நீங்க சொல்றது போல இந்த கும்பமேளா கூட கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் வந்து சென்று நிர்வாணமா போவானுங்க. அதான் மேநாட்டு பத்திரிகை the most barbarous religious function ever அப்படின்னு தான் போடுறாங்க. நம்ம வெஸ்டர்ன்ல வந்து கேவலமா கொடுக்கிற கமெண்டே தாங்க காட்டு மிராண்டித்தனமான மத சடங்கு அப்படிங்கறத அதற்கு கொடுக்கப்பட்ட டைட்டில். வெஸ்டர்ன் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எழுதுறாங்க தான் போட்டாங்க. இங்க அதை மறைச்சிட்டாங்க. அவ்வளவு. மோஸ்ட் பார்பரிக் ரிலிஜியஸ் ஆக்ட் எவர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு தான் போடுறோம். இப்போ நம்ம பாக்குறோம் இந்த மாதிரியான நிர்வாண சாமிகள், இந்த மாதிரி அகோரிகள் காலில் ஒரு ஜனாதிபதியே காலில் விழுந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு பேர் சொல்லணும்னா திரு அப்துல் கலாம் அவர்களே நிர்வாண சாமி காலெல்லாம் விழுந்து கூட ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிக உயரிய பதவியில் அடைந்தும் கூட அது மாதிரியான ஒரு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது அவங்களுடைய செயல்கள் வந்து ஒரு அப்துல் கலாம் கிட்ட ஒரு சின்ன எனக்கு ஒரு சங்கடம் என்ன உண்டுன்னா, அவரை பெரிய மனிதர் வந்து உண்மையா சொல்ல போனாக்கா ஜனாதிபதிகளே அவர் போல பாப்புலரா இருந்தவங்க யாருமே கிடையாது. இந்திய ஜனாதிபதிகள் பாப்புலாரிட்டிக்கு அவர் பல விஷயங்கள் பண்ணார். காஞ்சி சங்கர் மடத்துக்கு போய் நின்னர் தன்னை பெரிய இது மாதிரி காட்டிக்கிறதுக்காக. அப்புறம் தான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன்னார், வீணா வாசிக்கிறேன்னார். மீடியாக்களுடைய அட்டென்ஷனுக்கு இவ்வளவும் பண்ணாரு. தேவையில்லை. அது தேவையில்லை. இதெல்லாம் பண்ணி தன்னை வந்து புகழடையற வச்சுக்கிட்டாரு. உங்க மேல இருந்த மரியாதையெல்லாம் அதுல குறைஞ்சு குறைஞ்சு பதவியினுடைய மாண்பை கெடுத்துட்டீங்க. ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஒரு காஞ்சி மடத்துல ஒரு உஞ்சவருத்தி பாப்பான் எந்திரிக்க மாட்டேன்னாக்கா மக்களை நீ கேவலப்படுத்து. உன்னை தேர்ந்தெடுத்த மக்களை நீ கேவலப்படுத்திருக்க. அவ்வளவுதான் அதுக்காக. அவங்ககிட்ட நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க வழக்கத்தை அவங்க பண்ணாங்க. நீ யாரா இருந்தாலும் எனக்கு கிளதாண்டானாங்க. அதான் சொல்லிட்டு போற, அவமானப்படுத்துற. அதனாலதான் அவர் மேல எனக்கு இருந்த மரியாதை அப்பவே போயிடுச்சு. ஸோ இப்போ அகரிகளா வந்து உருமாறுறது என்பது கல்வி மற்றும் அந்த மனநோய் இதுதான் காரணம். நீங்க ஒரு ஆஸ் எ டாக்டரா நீங்க சொல்றீங்களா? ஒரு படிப்பு இப்போ வந்து ஒரு வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்குது. இப்போ குடிசை மாற்றுவாரு இருக்குதுங்க. ஆமா. அவன் குடிசையில இருந்த போது வந்து காலை கடன்களை முடிக்கிறதுக்கு ஆத்தோரத்துக்கு கடலோரத்துக்கு போயிட்டான். அவனுக்கு குடிசை மாற்றுவாரியம் கட்டி கழிப்பறையெல்லாம் கட்டி கொடுத்த உடனே கழிப்பறையை சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்கு அவன் சுத்தமா இருக்க ஆரம்பிச்சான், குளிக்க ஆரம்பிச்சான். ஐயோ இந்த நல்ல வீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம உழைச்சி சம்பாரிச்சு நம்ம இந்த வீட்டை நம்ம காப்பாத்திக்கணும். சமுதாய புரட்சிங்க அது. அப்படியே மாறினாங்க. அவன் கிடைச்சது தின்னுபிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கிவிட்டு கண்ட இடத்துல காலை கடனை முடிச்சுக்கிட்டு இருந்தவன் வந்து ஒரு வீடு கிடைச்ச உடனே பொறுப்பா மாறினான். உழைக்கணுங்கிற எண்ணத்துக்கு போனான். எவ்வளவு பெரிய மாற்றம். அதனாலதாங்க உலகமே வந்து பார்த்துச்சு அதை. அது மாதிரியான இது ஒரு படிப்புன்னு ஒண்ணு வந்து நம்ம படிச்சுட்டோம், நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பான். பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுறவனை வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு அவரு அங்க போய் நாகரிகத்தை எப்படி எதிர்பார்க்க? நீங்க திரு யோகி ஆதித்யநாத் அவர்களே யாரு என்ன சாமியார் வேடம் போட்டாக்கா அந்த அளவு ஒரு அது நமக்கு அதுவே ஒரு சந்தமா இல்லை. யாருக்கு தெரியும்? அந்த ஊர்ல தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இந்த மாதிரி இந்த யோகி அந்த அகோரி கல்ச்சர் வந்து தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு ஊடுருவல் ஏற்படுறதுக்குள்ளான ஒரு சமிக்கை இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? வரலாம், ஏன் வரக்கூடாது?
நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணீங்கன்னா வந்துட்டு போகுது. எல்லா மீடியாவும் ப்ரொமோட் பண்ணுதுன்னா பப்ளிசிட்டிக்காக 2 பேர் அகோரியா மாறுறாங்க. அவ்வளோ. இப்போ சமீப காலங்கள்ல பல அகோரிகள்லாம் வந்து உருவாகி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பேட்டி எடுத்து போடுறாங்க. நான் வந்து இந்த மாதிரி துறவி நிலையில அடைஞ்சிட்டேன், அந்த நிலைக்கு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. கொக்கைன் கேஸை வச்சுட்டு பிடிச்சிங்க. ஆமா. ஒரு 4-5 நடிகர்கள் நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்ச உடனே சினிமா உலகமே வந்துருச்சு. நானும் கொக்கைன் போட்டேன், பப்ளிசிட்டி கிடைக்குது, அதெல்லாம் கொக்கைன் போட்டேன்னு வந்துட்டாங்க. அது மாதிரி தான் ஒரு 2 அகோரிக்கு பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா, அகோரியா வந்தா பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா பல பேர் அகோரின்னு கிளம்புவாங்க. அது நெகட்டிவா பாசிட்டிவா அதெல்லாம் பாக்குறது அதெல்லாம் அது பப்ளிசிட்டிக்கு அலையிற கூட்டத்துக்கு எது வேணாலும் லாபம் தான். அவ்வளவுதான். இது நல்ல தொழில், அதனால வந்து லாபம், இப்படியும் லாபம். நம்ம பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்கிற ஒரு அதை வச்சுட்டு போட போட்டு. ஓகே சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.